ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? கப் கேக்கும் 500 கிராம் கேக் பேக் பண்ணுறதுக்கு ட்ரே வாங்குறதுக்கு கேக் ஷாப்புக்கு போயிருந்தேன். உண்மையிலே நல்ல பெரிய ஷாப் ஒன்று. நான் உங்களுக்கு வீடியோவில் கடைசியில் நான் உங்களுக்கு அந்த ஷாப்பை காட்டுறேன். இந்த ஷாப் வந்து வெள்ளவத்தியில் தான் இருக்குது. வெள்ளவத்தியில் ஃபசல்ஸில் இல்லை. திங்ஸ் எல்லாம் நல்லா சீப்பாகவும் இருக்குது. உங்களுக்கு ஒரே இடத்துல எல்லா திங்ஸும் வாங்கிடலாம். அந்த அளவுக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நீங்களே பார்த்தா பிரமிச்சிடுவீங்க. ஸோ நான் கொஞ்சம் இந்த மாதிரி திங்ஸ் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தேன். ஃபாதர்ஸ் டே வரனால அதுக்கு ஏதாச்சும் கப் கேக் செய்வோன்னு சொல்லிட்டு தான் அந்த கப் கேக் ட்ரேன்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். கப் கேக்கும் செஞ்சுட்டு நல்லா வந்துருந்துச்சு. பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்குதான்னு சொல்லி. நல்லா கரெக்டாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் டபுள் கலர் போட்டு ஐசிங் செஞ்சு ஃப்ளவர்ஸும் போட்டேன். இந்த ஐசிங் க்ரீம் பார்த்திங்கன்னா உண்மையிலே பட்டர்லேயே தான் போட்டிருக்கேன், ஆங்கர் பட்டரில். இந்த ஐசிங் வந்து ஆங்கர் பட்டரில் போட்டதுனால டேஸ்ட்டு நல்லா வந்துருந்துச்சு. உண்மையிலே நான் வந்து ஆரம்பத்தில் மாதிரி பண்ணுறதுக்கு முன்னே நான் கேக் ஓரளவு எனக்கு தெரியும் செய்கிறதுக்கு. ஏன்னா எங்கள் வீட்டுக்கு மேலே ரெண்ட்டுக்கு இருந்தாங்க, கிறிஸ்டியன்ஸ் தான் இருந்தாங்க. அவங்க வந்து வளமையாக சர்ச் போகிறவங்க. அவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வரும். வெட்டிங் கேக், ஸ்ட்ரக்சர் கேக், பர்த்டே கேக்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய ஆர்டர்ஸ் வரும். அப்போ கூட ஆர்டர்ஸ் வர நேரம் கொஞ்சம் ஹெல்ப்பும் கூப்பிடுவாங்க. கொஞ்சம் பீட் பண்ணுறதுக்கு, ட்ரே வந்து செட் பண்ணுறதுக்கு, அந்த மாதிரி எனக்கு கூப்பிடுவாங்க. அப்போ அதனால் எனக்கு கொஞ்சம் தெரியும். ஸோ எனக்கு வந்து கேக் செய்யணுன்னு ஆசை அந்த நேரம் வரல. உண்மையிலே நான் நினச்சிருந்தேன்னு சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி இன்றைக்கி நல்ல ஒரு கேக் டிசைனராக ஆகிருக்கலாம். உண்மையிலே நான் வந்து எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் ஒரு பியூட்டிஷியன். நான் ஒரு ப்ரொஃபஷனல் பியூட்டிஷியன். அதாவது ஹேர் ட்ரெஸ்ஸிங், பியூட்டி கல்ச்சர், அதிலலாம் நான் NVQ4 அண்ட் சிட்டி ஆங்கிள் 2 எக்ஸாமே நான் முடிச்சிருக்கிறேன். அதோட நெயில் டெக்னீஷியன் கூட எக்ஸ்பென்சிவான ஒரு இடத்துல படித்து கிராஜுவேட்டும் ஆகியிருக்கிறேன். மற்றது மெஹந்தி, அதுவும் அந்த ஃபீல்டுலேயும் ஃபுல்லாக ப்ரைடல்லேருந்து எல்லாம் படிச்சிருக்கிறேன். நான் கிளாஸஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் இப்போதைக்கு. நிறைய செய்கிறதில்ல. நான் வந்து சலூன் ஒன்று வச்சுருந்தேன். இந்த பிள்ளைங்களோட படிப்புக்காக அதெல்லாம் எனக்கு டைம் இல்லாதனால நான் அதை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுருக்கேன். லேட்டாகவே செய்வோன்னு சொல்லி பிள்ளைங்க O லெவல் A லெவல் செஞ்சிகிட்ருக்காங்க. என்னால் அது சரியாக கொண்டு போக கிடைக்கல. டியூஷன்ஸ்க்கெல்லாம் அவங்கள கூட்டிகிட்டு போகணும், ஸ்கூல் வந்து பிக் பண்ணணும், அந்த குக் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய இதுங்கள் இருந்தனால எனக்கு சரியாகவே செஞ்சுட்டு போக முடியலை. என்னுடைய ஃபுட் மசாஜ் சேனல் ஸ்டார்ட் பண்ணது கூட ஸ்ரீலங்காவில் கேஸ் பிரச்சனை வந்த டைமில் தான். 2-3 வீடியோ போட்ட பிறகு உண்மையிலே நானும் ரைஸ் குக்கரில் தான் ரொட்டி, அந்த கறி சமைக்கிறது எல்லாம் செஞ்சுக்கிட்டேன். அப்போ என்னோடய டாக்டர் சொன்னிச்சு, மம்மி நீங்கள் வந்து இந்த வீடியோஸுங்களாம் எடுத்து போட்டால் உங்களுக்கு நல்லா நிறைய பேர் இதனால் பயனடைவாங்கன்னு சொல்லி வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அதனால் நானும் அந்த ரைஸ் குக்கரில் செய்கிற ரெசிபீஸ் எல்லாம் வீடியோவை எடுத்து போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் என்னால் தொடர்ந்து ஒழுங்காக வீடியோங்களும் போட கிடைக்கல. அதனால் இந்த சேனல் வந்து மெதுவான வளர்ச்சியில் தான் போய்கிட்டு இருக்குது. நீங்களும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இந்த வீடியோகளை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னு சொன்னால் வீட்டு வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு நீங்கள் ஏதாவது சின்ன ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸ்னால் உங்களுக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அதோட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு தன்னம்பிக்கையும் வரும். இப்போ ஸ்கூல் போகிறவங்கலாம் வளர்ந்துட்டாங்கன்னா அதுக்கு பிறகு அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. பெண் பிள்ளைங்களாக இருந்தால் அவங்க திருமணம் முடிச்சு போயிடுவாங்க. அப்போ உங்களுக்கு வீட்டில் நேரம் அதிகமாக இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் பண்ணினீங்கன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு
நல்ல ஒரு முன்னேற்றத்தில் போய் கொண்டு இருக்கலாம். நடுத்தர வயதுக்கு வர நேரத்தை நினைக்கும் ஏதாவது செஞ்சுருக்கலாமேன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இருந்து உங்களுக்கு என்ன மனசில் ஆசை இருக்குதோ அதை நீங்கள் ஒரு பிஸ்னஸாக செய்ய பாருங்கள். உங்களுக்கு பிற்காலத்தில் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அதனால் இது ஒரு பொழுதுபோக்காகவும் இருக்கும். காலம் செல்ல உங்களுக்கு அது வருமானம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸாகவே அமைஞ்சிடும். அதனால் வேஸ்ட் பண்ணிடாதீங்க டைமை. இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா டெய்லரிங்கும் நல்ல பிஸ்னஸாக போய்கிட்டு இருக்குது. அப்படி உங்களுக்கு நல்ல டெய்லரிங் தெரியுமா இருந்துன்னு சொன்னால் வீட்டிலே வச்சு தச்சு பிஸ்னஸ் செய்யலாம். உங்களுக்கு தைக்க கூட தெரியலாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் பக்கத்தில் நல்ல ஒரு டெய்லர் இருந்தாருன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கி, அதாவது சாஃப்டான நல்ல வேறு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவர்கிட்ட மெட்டீரியல் கொடுத்து ஒவ்வொரு சைஸில் நைட்டிஸும் ஹவுஸ் கோட்ஸும் தச்சு எடுத்து வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுங்கள். இது சொன்னால் இன்றைக்கி நைட்டிக்கும் ஹவுஸ் கோட்டுக்கும் நல்ல டிமாண்ட் இருக்குது. அதை நீங்கள் ஒவ்வொரு டிசைன்ஸ் எல்லாம் போட்டு பெண்களை கவர்ற மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் போட்டு தச்சு விற்கலாம். கொலம்போ மெரின் டிரைவில் ஒரு சிஸ்டரை வந்து காலை உணவு, அதாவது இலைக்கஞ்சி, சவர்சி கஞ்சி, குரக்கான் கஞ்சி, பூண்டு கஞ்சி அப்படின்னு சொல்லி ஒரு பொட்டில் வச்சு நிறைய பிளாஸ்டிக் கப்ஸ் எல்லாம் வச்சு அதில் ஊற்றி கொடுத்து பிஸ்னஸ் பண்ணுறாங்க. ஒரு கப் வந்து 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதுவும் நல்ல பிஸ்னஸ் தான். ஈவினிங் வேலை விட்டு போகிறவங்க நைட்டில் போய்ட்டு சமைக்கிறதுக்கெல்லாம் டயர்டாக இருக்கும். அதனால் அவங்கள டார்கெட் பண்ணி இடியாப்பம் பார்சல், தோசை பார்சல், நூடுல்ஸ் அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு பிஸ்னஸ் பண்ணலாம். பக்கத்தில் டீ கடை இருந்துச்சுன்னா ஏதாவது ஸ்வீட் செஞ்சு போடலாம். இல்லாட்டி அந்த எலப்பன்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்வீட், கப் கேக், பட்டர் கேக் பீசஸ் அதெல்லாம் கூட கடைங்களுக்கு போடலாம். இதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. இந்த ஷாப்பை பார்த்திங்கன்னா எல்லா திங்ஸும் இங்கே இருக்குது. பேக் பண்ணுறதுக்கான கார்ட்போர்ட்ஸ், பாக்ஸஸ்ஸு, பிளாஸ்டிக் பாக்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. நீங்கள் இங்கே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வெள்ளவத்திக்கிட்ட இருக்கிறவங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.